தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு கேரளாவுக்கு போய் கேரளாவுடைய முதலமைச்சரான பினராயி விஜயனை சந்திச்சு வரக்கூடிய மார்ச் 22 தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுடைய சந்திப்பு இருக்கு இல்லையா, அதுல நீங்க வாங்க அப்படின்னு கலந்துக்கிறதுக்காக இன்விடேஷன் கொடுத்திருக்காரு. அப்போ பிடிஆர் கூட போயிருந்தது யாரு அப்படின்னா தமிழ்நாடு எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனும் சேர்ந்து போயிருக்காங்க. இவங்க கேரள சீஃப் மினிஸ்டரை பார்த்து பேசும்போது அவர் மிக முக்கியமான 6 விஷயங்களை பத்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட பேசியிருக்காரு. அந்த 6 விஷயங்களுமே குறிப்பாக மோடி அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை குறித்தான விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள் குறித்து மிக தீவிரமாக வரக்கூடிய மார்ச் 22 அன்னைக்கு விவாதிக்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா சொன்ன ப்ரோரேட்டா அலோகேஷன் குறித்து பிடிஆர் கிட்ட மிக முக்கியமான விஷயத்த கேரள சிஎம் வந்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இந்த சந்திப்பின் போது பினராயி விஜயன் சொன்ன அந்த 6 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றின விரிவான கருத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழ்நாடுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு கேரளாவுக்கு போய் கேரளாவுடைய முதலமைச்சரான பினராயி விஜயனை வந்து சந்தித்து பேசியிருக்காரு. அந்த சந்திப்பில் கூட வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனும் சேர்ந்து போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் போனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 22 தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவை சார்ந்த அனைத்து முதலமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கியமான கட்சி தலைவர்களும் எல்லாருமே ஒன்றாக கூடி பாஜக அரசுக்கு எதிராக குறிப்பாக அவங்க கொண்டு வரத்துக்கு இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் பாலிசிக்கு எதிரான முக்கியமான சில முடிவுகளை எடுக்க போகிறாங்க. அதுக்காக பிரத்யேகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியுடைய கூட்டத்துக்கு தான் இவங்க எல்லாருமே வராங்க. அதுக்காக ஒவ்வொரு மாநிலமாக போய் இவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பிடிஆர் வந்து கேரளாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. பிடிஆரும் தமிழச்சி தங்கபாண்டியனும் கேரளாவுக்கு போய் சிஎம் பினராயி விஜயன் கிட்ட சந்தித்து பேசியிருக்காங்க. அதுலேயுமே சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்துட்டு கர்நாடகாவுக்கு போனாங்க. சீதாராமையாவை மீட் பண்ணியிருக்காங்க, சிவகுமாரை மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KN நேரு வந்துட்டு ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்காரு, தெலுங்கானாவுக்கு அமைச்சர்கள் போயிருக்காங்க, இது போல் ஒடிசாவுக்கு போயிருக்காங்க. இவங்க கூட எல்லாம் சேர்ந்து கனிமொழியும் சேர்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் TRP ராஜா போயிருக்காரு. இது மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எம்பிகள் எல்லாரும் சேர்ந்து போய் தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் கேரளாவுக்கு போன பிடிஆர் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட சில முக்கியமான விவாதங்கள் நடத்தியிருக்காரு. அப்போ குறிப்பாக பினராயி விஜயன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமித்ஷா வந்து ப்ரோரேட்டா பேசிஸில் சில அலோகேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது குறித்து எந்த விதமான தெளிவான முடிவுகளுமே இது வரைக்கும் அவங்க வெளியவே விட மாட்டுறாங்க. எதனோட அடிப்படையில் இந்த ப்ரோரேட்டாவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத குறிச்சே ஒரு முக்கியமான கேள்வியை வந்து பினராயி விஜயன் வந்து எழுப்பியிருக்காரு. குறிப்பாக பிடிஆரை சந்தித்ததுக்கு அப்புறமா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இப்போது அந்த டீலிமிட்டேஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, மக்கள் தொகையோட அடிப்படையில் இவங்க பிரிக்க போகிற டீலிமிட்டேஷன், இப்போது இது குறித்து விவாதிக்கிறதுக்காக தான் நம்ம ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை போட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு வராங்க. இதுலேயுமே முக்கியமாக பினராயி விஜயன் சொன்ன முக்கியமான வார்த்தையை கேட்டால் ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்றது தான். அமித்ஷா சொல்கிறாரு இல்லையா, அப்படிலாம் இல்லை, எந்த எம்பி பதவிகளும் நாங்கள் குறைக்க மாட்டோம், நாங்கள் ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ் வச்சுருக்கோம், அந்த ப்ரோரேட்டா பேசிஸில் அடிப்படையில் தான் நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்றாங்க. இப்போது நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரோரேட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்றது தான். ப்ரோரேட்டா பேசிஸில் நீங்கள் பிரிக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் தொகையோட அடிப்படையில் நாங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. மக்கள் தொகை அடிப்படையவே இவங்க ஒரு ப்ரோரேட்டா பேசிஸில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின எந்த விதமான தெளிவான கருத்தையும் இது வரைக்குமே மோடி அரசாங்கம் சொல்லவே இல்லை. அமித்ஷா மட்டும் ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை குறையவே குறையாது, எம்பியோடைய எண்ணிக்கைகள் வந்து எதுவும், உங்களுடைய எம்பி எண்ணிக்கைகள் எதுவும் குறையவே குறையாது, அதிகம்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமெல்லாம் ஆகும், ஆனால் எங்கள் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்றது தான் நமக்கு இப்போ கேள்வியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இந்த ப்ரோரேட்டா ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சரி, ப்ரோரேட்டா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அந்த ப்ரோரேட்டாவை எங்களை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லாருமே. இன்றைக்கி கேரளா முதலமைச்சர் பேசின அறிக்கையில் கூட அதான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரோரேட்டா ஃபிக்ஸேஷனுக்கு வரீங்க, அந்த கண்டிஷன் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், குறிப்பாக சவுத் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, தன்னிச்சையாக முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் தன்னிச்சையாக முடிவு பண்ணிங்கன்னா சவுத் இந்தியா
சவுத் இந்தியா ஸ்டேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 எம்பிக்கு மேலே குறைஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. இப்போ நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா சதவீதத்தோட அடிப்படையில் கிட்டத்தட்ட 212லேருந்து 210 வரைக்கும் நமக்கு எம்பி கிடைக்கணும், அதாவது கம்ப்ளீட்டாக சவுத் இந்தியாவுக்கு மட்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற பேசிஸில் பார்த்தா 160 எம்பி தான் வருவாங்க. கிட்டத்தட்ட 50 எம்பிகளுக்கு வரைக்குமே நமக்கு தமிழ்நாட்டிலையும் அதாவது மொத்த தென்னிந்தியாவிலையும் குறையும் அப்படின்றது தான். அதை நாம் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி தான் வந்திருக்கு. நேற்றைய முன்தினம் பிடிஆருடைய சந்திப்புலையுமே அதுதான் வந்து முக்கியமாக இருக்குது. பிடிஆரை சந்தித்ததுக்கப்புறமா பினராயி விஜயன் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமித்ஷா சொல்லக்கூடிய ப்ரோரேட்டாவுடைய கண்டென்ட் என்ன, ஃபார்முலா என்ன, ஏன் இது குறித்து வந்து இதில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய தன் மாநிலங்கள்கிட்ட விவாதிக்கலை இப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன 6 விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரான எம்கே ஸ்டாலின் வந்து இந்த அநியாயமாக மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனுக்கு அதை எதிர்த்து நின்று தலைமை தாங்கி ஒரு குழுவை வந்து முன்வைக்கிறாரு. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த முன்னிலை தான் தென்னிந்திய மாநிலங்களை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி அரசாங்கம் வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்ற பேரில் இந்திய ஜனநாயகத்தையும் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் காற்றுல பறக்க விடுறாங்க. எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா முடிவையும் எடுக்கிறது. தென்னிந்திய மக்கள் வந்து இதில் நேரடியாக இந்த டீலிமிட்டேஷனில் அதாவது குறிப்பாக தொகுதி மறுவரைவில் பாதிக்கப்படுறது அப்படின்றது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பொருட்படுத்தாமல் அவர் தூக்கி எறிகிறாரு அப்படிங்கிறத வந்து பிடிஆர் கிட்ட பேசும்போது அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அறிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, affected states are coming together to resist the union government is attempt to unilaterally delimit parliamentary constitution throwing the value of the democracy and federalism to the wind அப்படின்றாங்க. தன்னிச்சையாக யூனிலேட்ரலாக யாரையுமே கேட்காம இப்படி அராஜகமான முடிவை எடுக்கிறது அப்படின்றது இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் தூக்கி எறிகிற மாதிரி அப்படின்னு பினராயி விஜயன் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான மிக முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது மாநில அரசாங்கம் அதுலேயுமே குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநில அரசாங்கங்களை நீங்கள் கேட்டு முடிவெடுக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 எம்பிகள் கிட்ட குறையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா எம்பி குறையுது. கர்நாடகா, மகாராஷ்டிரா இப்படி எல்லா மாநிலத்துக்குமே எம்பியை குறைக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாப்புலேஷன் க்ரோத்தில் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அப்போது இந்த பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய கன்சர்ன் வந்து நீங்கள் கேட்காம முடிவுகளை எடுக்காதீங்க, நீங்கள் இப்படி எடுக்கிற முடிவு வந்துட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு வந்துட்டு விவாதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விவாதம் என்ன அப்படின்னா, வித்தவுட் ரெடியூசிங் தி எக்ஸிஸ்டிங் ப்ரொபோர்ஷன் ஷேர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அவருடைய அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காரு பினராயி விஜயன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ப்ரப்போர்ஷன் ஷேரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த ப்ரப்போர்ஷன் ஷேர் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எம்பிக்களில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் தான் 39. அந்த ப்ரப்போர்ஷனேட் ஷேர் அப்படின்றது வந்து ஒரு 4%. இந்த 4% நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்களா இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்த பர்சன்டேஜை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 61 எம்பிகள் வந்து கிடைக்கும். அந்த 61 எம்பி கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் உங்களை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, எங்களுடைய ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் விட்டுறோம். இதைத்தான் வந்துட்டு பொதுவாகவே எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. பினராயி விஜயனுமே இதை தான் பேசியிருக்காரு. பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய ப்ரொபோர்ஷனேட் பேசிக்கில் வந்து நீங்கள் கை வைக்காதீங்க, அவ்வளோதான். இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.